சும்மா ஒரு ட்ரிப் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கு நாங்க புங்குடுதீவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க வந்திருக்கோம். அது என்ன விஷயம்டா, புங்குடுதீவில் இருக்கக்கூடிய பெருக்கு மரத்தை தான். இங்க பெருக்கு மரம் நிறைய இடங்கள் இருக்குது. அதுலயும் குறிப்பா எங்களோட புங்குடுதீவில் இப்ப இருக்குது. இதுல புங்குடுதீவுல ஒல்லாந்தர் காலத்திலிருந்து இந்த பெருக்கு மரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதுவும் எந்த இடத்துல அப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பெருங்காடு சந்திலிருந்து இருப்பட்டிக்கு போற வழியில, அதாவது இந்த வீதியில 2 கிலோமீட்டர் பக்கத்திலேயே தான் இருக்குது. அதுக்கும் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு பக்கத்திலேயே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும். எங்களுக்கு இடமெல்லாம் தெரியாது, இந்த ரோட்டால் அப்படியே போகல, கேட்டு கேட்டு போவோம் எல்லார்ட்டையும். போயிட்டு இன்றைக்கு அங்க என்ன விஷயம் இருக்குது, எப்படி பெருக்க மரம் இருக்குது, அங்க என்ன மாதிரியா எத்தனை பேர் வந்திருக்கணும், அவைன்ற எல்லாத்த கருத்தையும் கேட்போம். வாங்கினீங்க புங்குடுதீவின் மலரும் நினைவுகள் டின்னர் நைட் இந்திய கலைஞர்களின் கலகலப்பான நிகழ்ச்சிகளுடன் வரும் 26/6/2023 அன்று செல்வா பேலஸ் மண்டபத்தில் ஒன்று கூட தயாராகுங்கள். ஒரு மாதிரி இடத்தை கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டோம். இங்க வந்ததுலயே பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் இங்க வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வந்திருக்கணும். நிறைய புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து தமிழர்கள் எல்லாருமே வந்திருக்கணும். அது என்ன விஷயம் நான் சொல்லியிருந்தேன் நான் தானே உங்களுக்கு புங்குடுதீவுல இருக்கக்கூடிய பெருக்க மரத்துக்கு தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். இங்க நான் சொன்ன மாதிரி இந்த புங்குடுதீவுல இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இன்னைக்கு வந்திருக்கணும் இங்க இந்த பெருக்க மரத்துக்காக. அதுவும் சுவிஸ் ஒன்றியத்தால தான் இதெல்லாமே கிளீன் பண்ணி எல்லாமே செய்திருக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். அவையெல்லாம் வந்திருக்கணும். அவையன்ற மனசுல இருக்க என்ன மாதிரியான ஃபீல் பண்றோம், அவையல் இதை பத்தி என்ன நினைக்கணும் என்றதை பத்தி இந்த பெருக்க மரம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போறோம். வாங்க. இதுல நாங்க அந்த வாசல்ல வந்ததுமே இதுல பெரிய ஒரு இதா இருக்குது. இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும், இது எல்லாத்தையுமே பராமரிக்கிறது எல்லாமே அந்த சுவிஸ் புங்குடுதீவு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியத்தால தான் இது ஃபுல்லாவே கவனிக்கப்படுது. அதோட சேர்த்து தொல்லியல் திணைக்களமும் இதுக்கு இதா இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இந்த பெருக்க மரம் தெரியாதவை நிறைய பேர் இருந்து நான் சொன்னே நிறைய பேருக்கு தெரியாது பெருக்க மரம் இங்க இருக்குது அப்படின்றது. அதை பற்றியான ஒரு விளக்கமும் இந்த தொல்லியல் திணைக்களத்தால இதுல இந்த போட்ல போட்டு கிடக்குது. அதுல பார்த்தாலே தெரியும். நீங்க பாருங்க, நீங்க வந்து பக்கத்துல பார்த்தா தெரியும் என்ன எழுதிருக்கணும் அப்படின்னு. இங்க நாங்க அங்க வாசல்ல வந்ததுமே அந்த தொல்லியல் திணைக்களத்தால இருக்கக்கூடிய அந்த போட் எல்லாம் போட்டிருந்தது, சுவிஸ் ஒன்றியம் அதெல்லாம் போட்டிருந்தது. உள்ள வந்ததுக்கு பிறகு இந்த தொல்லியல் திணைக்களத்தால உள்ள போக இல்லாத அளவுக்கு இங்க எல்லாம் அடைச்சு வச்சுக்கணும். உள்ள போக இல்லாது இதுலயே முன்னுக்கு ஒரு போட் போட்டு கிடக்குத பாருங்க. பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னம் வந்துட்டு இது என்றால் தொல்பொருள் சின்னம் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறதால இதை அப்படியே பாதுகாப்பா வச்சிருக்கணும். உள்ள போக இல்லாத அளவுக்கு இருக்கு. எனக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பெருக்க மரம் இருக்குது. இந்த பெருக்க மரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது இந்த வடபுலத்தில் இருக்கிறதுல புங்குடுதீவு, நெடுந்தீவு, மன்னார்ல பள்ளிமுனை ஆகிய இடத்துல எல்லாம் இருக்குது இந்த பெருக்க மரம். இந்த பெருக்க மரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதிலிருந்தே இப்போ வரைக்குமே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளோ விட்டமெல்லாம் கொண்டு வந்துருக்குது. இதன் உயரம் பார்த்தோம்னா நாங்கள் 5 to 30 மீட்டர் அளவுக்கு இது வளரக்கூடியதாக இருக்குது. அதோட சேர்த்து இந்த விட்டத்தை பார்த்தோம்னா 7 to 11 மீட்டருக்கான இதன் விட்டம் இருக்குது. இதுல சொல்லியிருக்கணும் 1,20,000 லிட்டர் வரைக்கும் இந்த உடற்பரப்புல, இந்த மரத்தின் உடற்பரப்புல அது நீரை சேமிச்சு வச்சிருக்கணும்னு சொல்லணும். அது ஏன் அது வேண்டாம், இந்த வெயில் காலத்துல வெப்பத்துல அந்த இசைவாக்கம் அடைகிறதுக்காகவே, இந்த நிலத்தை வரலாம அப்படியே அந்த ஒரு குளிர்ச்சியா வைக்கிறதுக்காகத்தான் அவ்வளவு லிட்டர் தண்ணீரையும் அது அதுல சேமிச்சு வச்சிருக்கு அந்த உடம்புல. அதுல அந்த தொல்லியல் களத்துல அந்த எழுதி போட்டிருக்கணும் இன்னொன்று என்னன்னா, அதில் அந்த இந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய், பூ, இலை, இப்படி அதில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாமே முந்தி காலத்திலிருந்து சாப்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கேன் அதில் எழுதி போட்டிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று, அதாவது வரலாற்று ஒரு சின்னமாக இருக்குது இது. அதுவும் புங்குடுதீவுக்கு இது ஒரு சின்னமாக இருக்குது, ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்படியான விஷயம் எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு அடுத்த சந்ததியினருக்கும் கடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை நாங்கள் கவனமாக இப்போ
இப்பத்தில் மட்டுமில்லை வருங்காலத்திலேயும் மெட்டாக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குமென்று நான் நம்புகிறேன். அதை நாங்கள் பாதுகாப்பாக இதை இதாண்டோணும். ஏண்டா இது நிறைய பேர் தெரியாமல் இருக்குத்தானே. ஸோ மெட்டாக்களுக்கும் தெரியப்படுத்தணும். இங்கே புங்குடுதீவுக்கு வார அனைவருமே இந்த இடத்தையும் வந்து பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்றதை மெட்டாக்களுக்கும் சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும். பெருக்க மரத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத. இது சுற்றி எல்லாமே நடந்து போகிறதுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி வேலி எல்லாமே வச்சு எல்லாமே செய்திருக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பூத்து காய் எல்லாமே இருக்குது இந்த மரத்தில். இப்படியே சுற்றி இங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைகளோட வரிவினம், நிறைய பேர் ஃபேமிலியாக வரினம், அதிலெல்லாம் இருந்து இழைப்பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டிடம் எல்லாம் கட்டிருக்கணும். சின்ன பிள்ளைகள் வந்தால் இங்கே விளையாடக்கூடிய மாதிரி வசதி எல்லாமே செய்திருக்கணும். அங்கால பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. கடற்கரை அங்கால பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்றது. இப்போ சரியான வெயிலாக இருக்குது. ஈவினிங் டைமில் வந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்தால் புங்குடுதீவுக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த பார்க்காம போயிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது பின்னுக்கு கடற்கரை இங்கால இந்த மரம் இங்கால இந்த குழந்தைகளோட சேர்ந்து விளையாடக்கூடிய மாதிரி விஷயம் எல்லாம் இருக்குது. இங்கால எப்படியே செய்திருக்கணும். இங்கால வேறையும் ஏதாவது செய்யணும். இப்படி இங்கால மாதிரி இங்காலையும் ஏதாவது எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு தான் இங்கே க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சிருக்கணும். அவ்வளோ அழகா இருக்குது. இங்கே பாருங்க கடற்கரை. கடற்கரையை பார்த்துட்டோன்னே அங்கே போகணும் போல கிடக்குறீங்க. அந்த டாய்லெட் வசதி அது எல்லாமே இங்கே செய்திருக்கணும். வேறு ஒரு இடத்துக்குமே போக தேவையில்லை. எல்லா வசதியுமே ஒரு இடத்துலையே இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா வசதியுமே இங்கே செய்திருக்கணும். இப்போவே இப்படி இருக்குதுண்டா இங்கே இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல எல்லாம் வேறு மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்த பிறகு இது பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக மாறும் என்று எங்களோட எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அது கண்டிப்பாக அது நடக்கும். அது எங்களால் தான் அது முடியும் என்று நான் நினைக்கிறேன். இந்த கடற்கரையோட சேர்த்து இந்த பெருக்க மரம் இருக்கிறது அவ்வளோ அழகா இருக்குது. ஏண்டா இங்க இதுல இருந்து இந்த இடத்துல இருந்து பெருக்க மரத்தை பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. அங்கேருந்து பார்க்க இங்க கடற்கரை நல்லா இருக்குது. சரி அதெல்லாத்தையும் விட்டு இங்கால பார்த்தோம்னா இங்கால சின்ன பிள்ளைகளோட வந்தா இங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் விளையாடக்கூடிய மாதிரி வசதி எல்லாம் செய்து கிடக்குது. இங்க அந்த பீச் வழியெல்லாம் செய்து வச்சிருக்கணும். அந்த ஒரு இந்த கூடார மாதிரி செய்திருக்கணும். அது கீழே இருக்குது கதைக்கக்கூடிய மாதிரி வசதியும் செய்து கிடக்கு. இங்காலையும் இருக்குதுதான். ஆனால் எங்களால் முழுமையாக ஒன்றுமே செய்யலை. வருங்காலத்தில் இதில் வேறு ஏதாவது பூங்காக்கள் மாதிரி வேறு வசதியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நிறைய சுற்றுலாத்தலமாக இது அப்படி தான் இருக்குது. இன்னும் விரிவடையும்னு நினைக்கிறேன் நான். வேறு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்திருக்கணும். அதுவும் இங்கே இல்லை, இங்கே இருந்தாக்கள்லாம் வேறு நாடுகள்ல இருந்து இந்த பெருக்க மரத்தை பார்க்குறதோட புங்குடுதீவு கண்ணகி அம்மனையும் பார்க்குறதுக்காக வந்திருக்கணும். இன்றைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் என்ன மாதிரி நீங்கள் இதை பற்றி என்ன மாதிரி நினைக்கிறீங்க, மனநிலை என்ன மாதிரி இருக்குது, எவ்வளோ காலத்துக்கு பிறகு இதை பார்க்கணும் இந்த வேறத்தை இல்லை தெரியுமா, இப்படி நிறைய விஷயத்த கேட்போமா. இப்போ இன்றைக்கு எதுக்காக இங்கே வந்து நீங்கள் இந்த பெருக்க மரத்துக்கு? பெருக்கு மரம் மீள் புனரமைப்பு செய்யப்பட்டதை கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்தோம். அது இங்கே இருக்க ஆக்கள் தான் செய்தவையெல்லாம் அப்படியா? இல்லை, இது வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் சுவிஸ் ஒன்றியம், குறிப்பாக சுவிஸ் ரஞ்சன் சொல்லப்படுவதால் புனரமைக்கப்பட்டது என்று தான் எனக்கு தெரியும். எங்கள் புங்குடுதீவில் இருக்கிறார்கள், சுவிஸில் இப்போ இருக்கிறார்கள் எல்லாம் சேர்ந்து புலம்பெயர்ந்து புங்குடுதீவு மக்கள் தான். இது செய்ததுக்கான நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்? இது ஒரு இந்த மரம் எனக்கு தெரிந்த அளவில் 3 இடங்களில் தான் இலங்கையில் இருக்கின்றது. ஒன்று நெடுந்தீவு, ஒன்று புங்குடுதீவு, அடுத்தது மன்னார் என்று ஆசிரியர்கள் சொன்னார்கள். அதன்படி 3 இடத்தில் இருக்கக்கூடிய மரம் இது. ஒரு வரலாற்று பெருமை மிக்க மரம். குறிப்பாக என்னுடைய இந்த மரங்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் தான் காணப்படும். ஓகே, வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இந்த முயற்சியை எடுத்தமைக்கு புங்குடுதீவு ஒன்றியத்துக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக சுவிஸ் ரஞ்சன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இப்படி நிறைய பேர் வந்திருக்கணும் இன்றைக்கு இந்த பெருக்க மரத்தை பார்க்கணும், அதுக்காக வந்திருக்கணும். அவங்க சுற்றிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவைகிட்ட எல்லாத்தையுமே கேட்பாங்க. என்ன சொன்னார் அவங்களுக்கு? அந்த இந்த ஹிஸ்டோரியை பற்றி சொன்னார். அவ்வளோ இல்லாமல் எத்தனை இடங்கள் இருக்கிறது பற்றி சொன்னார். அதனால் பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா இது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மரமாக இருக்குதுங்களா?
இது நல்ல விஷயமா நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை இதை முன்னெண்டு செய்திருக்கு நம்ம சுவிஸ் ஒன்றியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ முக்கியமான தெரியுது. அதற்காக சம்மந்தப்பட்ட எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன். திரும்பவும் இப்போ நிர்மாண பணிகள் நடத்தி கொண்டு வருவாத்தான் இருக்கிறது. அதற்கு முதல் கத்தையும் சரியான வார குடிக்கிறது, குடி போதையில் வந்து நிற்கிறது, அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்குது. அப்போ நாங்களும் இதில் அதையோட கவிக்கிறார் வந்து நிற்கிறதோட எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் தானே இங்கே இருக்கிறோம். அப்போ நாங்கள் அதை தேவால பிரச்சனைகள் தரும்பதுக்காண்டி அதுகளை எல்லாம் ஓரளவுக்கு கொண்டு வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். என்னோட ஒரு 6 மணி 7 மணிக்கு பிறகு தான் அவர்களுடைய நடமாட்டம். இந்த இது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மரமாக தான் இருக்குது. அப்படித்தான் இருக்கு. ஆனால் இங்கே நான் இதுக்கு முதல் வரைக்கும் இது பத்தமாக இருந்தது. இங்கே உள்ளது வந்து இதை சீராக பார்க்குறது இல்லை. ஒவ்வொரு முறையும் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து இதில் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் பக்கத்தில் இருக்க அயல்கள் வந்து அதை க்ளீன் பண்ணலாம். ஒவ்வொரு காலமும் இதுதான். இது மட்டுமில்லை, இந்த சின்ன வீடு செய்து கொடுத்தாலும் இப்போ நாங்கள் தான் வந்து டேக் கேர் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இங்கே இருக்கிற வந்து அதை தங்கட இனம் தங்கட பொருள் என்று அதை என்னென்று சொல்கிறது பராமரிக்கவே இல்லை. எந்த நேரமும் நாங்களே வந்து அவங்களுக்கு பேபி சிட்டிங்காக இருக்க வேண்டிய ஒரு காலம் இருக்குது. பாப்போம், ஃபியூச்சரில் அது மாறும் என்று நினைக்கிறேன். சந்தோஷம். புங்குடுதீவுக்கு ஒரு பெருமை தேட வேண்டும் என்ற எண்ணத்தை சுவிஸ் மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியம் எண்ணக்கருவாக கொண்டு அவர்களுடைய விடாமுயற்சியின் காரணமாக சுவிஸ் ஒன்றிய தலைவர் சொக்கலிங்கன் ரஞ்சன் அவர்களால் அவருடைய தலைமையில் அங்கு நிர்வாக சபை கூடி அந்த நிர்வாக சபையினுடைய அனுமதியோடு 2020ஆம் ஆண்டுக்கு முன்னர் இதை ஒரு ஏறத்தாழ 25 லட்சம் ரூபாய் செலவழித்து இந்த பெருக்கு மரத்தை ஒரு உரிய முறையிலே பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதை செய்தோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அங்கே பனிக்கும் மழைக்கும் வெயிலுக்கும் அவையில் எவ்வளோ உதாரணம் நான் என்ன எடுத்து பாருங்க, 60 வயது நான் சைக்கிளில் வெளியே போவேன், பனி கூட கொட்டினா நடந்து போவேன். அப்படி இப்போ வெளில 5 மணிக்கு 2 மணிக்கு இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை நாங்கள் இங்கே அனுப்புகிறோம். என்ற ஊர் இருக்கணும். சரிண்ணா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊரும் இந்த மரமும் அவ்வளோ பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் நல்ல வழியாக நடக்கும்ன்றதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இது 5ஆம் பட்டாரம் என்று சொல்லி நம்ம இதுவும் வராமட்டோம்னா நேற்று எனக்கு தெரியல. அதனால் இது நான் போன முறை வந்து பார்க்க நான் போச்சுது. அதனால் இந்த முறை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுமா அப்படி ஒரு பெருக்கு மரம் அது மங்கன பொங்குறது? அது நான் இந்த 20 வயது மட்டும் இங்கே இருந்தாலும் எனக்கு தெரியும். ஆனால் அப்போ இப்படியெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு ஒரு வரையறுத்தப்பட்டு இப்படியெல்லாம் செய்து பார்க்கக்கூடிய இதெல்லாம் எங்களுக்கு அப்போ கிடையாது. ஏதோ ஒரு பூவரச மரம் நின்ற மாதிரி தான் நின்றுக்குமென்னு நினைக்கிறேன். பூவரச மரம் நின்று நாங்கள் சும்மா சைக்கிளால் போக நடந்தேன் இந்த இடங்களெல்லாம். ஆனால் இன்று இதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது நினைக்கிறது போது பெருமையாக. இப்போதான் எனக்கு தெரியும். நாங்கள் வந்து யோசிச்சேன்னா கண்ணகி அம்மன் கோயிலுக்கு போய் கொண்டு சொல்லிக்க அப்புறம் அப்பா சொன்னார் இப்படி ஒரு மரம் ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு போகும்போது அப்புறம் கூகுளில் சும்மா பார்த்தேன் என்ன மரம் உண்டு. அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, இப்படி ஒரு ஓல்ட் மரம் எங்களோட கும்பிடுதீவில் இருக்குது. அதுவும் இலங்கையில் 3-4 இடத்துல தமிழிடங்கள்ல இருக்குன்னு சொல்லிக்கலாம். அதுவும் ஒரு இடத்துல, அதுவும் உங்களோட இடத்துல புங்குடுதீவில் இது இருக்குதுன்றது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? பெருமையாக தான் இருக்கா. அதை விட முக்கியம் பாதுகாப்பாக பார்த்தால் என்ற அவ்வளோ சுற்றுலா பயணிகள் எல்லாம் வருவீங்க நீங்கள், அதுக்காக நாங்கள் பாதுகாக்க வேணும். அதாவது வந்து கணக்கு நாடுகளில் போயிட்டு இருந்தேன், ஜப்பான், வியட்நாம், கொரியா அப்படி போய்க்க அங்கே பரங்கள் பார்க்கும்போது இப்போ இங்கேயும் இப்படி இருக்க ஒரு பெருமையாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த மரங்களை விட அழகாக இருக்குது, இப்போ இருக்குது. இந்த இதெல்லாம் பத்தையால் இருந்ததா அதில் போய் இந்த சுவிஸ் ஒன்றியத்தால் தான். ஆமாம், அது வடிவாக செய்திருக்கிறார்கள். இப்படியும் தொடர்ந்து செய்ய வாழ்த்துக்கள். சுவிஸ் ஒன்றியம் தான் இதை ஒரு 4 வருஷத்துக்கு 3-4 வருஷத்துக்கு இதை புனரமைப்பு செய்தார்கள். இப்போ திரும்ப தலைவர் ரஞ்சனுக்கு சொல்லிச்சுன்னா பழையபடியெல்லாம் பத்தையெல்லாம் வந்து குப்பையாக இருக்குன்னு சொல்லி இப்போ பழையபடி அவர் பிரேமின்ற உதவியோட ஓகே. இந்த பெருக்க மரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உண்மையிலே எனக்கு தெரியாது. நான் இதான் முதல் முறை இந்த பெருக்க மரத்துக்கு வந்தேன். நான் இதில் பிறந்தது முடிது காக்க சுவாசித்தது குறைவு. நான் இருந்தது உடுவி. இப்போ வர்றதில் பெருமையாக இருக்கிறேன். நான் எங்களோட வந்த இடம் அந்த சொன்னால் பெருக்க மரம் தெரியாது. இது கூட
ஆனால் அவர்கள் இந்த புனரமைப்பு செய்த பின்புதான் இப்படி ஒரு பெருக்குமரம் இங்கு இருப்பது எங்களுடைய ஆவணப்படுத்துவதற்கு மிகவும் ஒரு முக்கியமான நிறைய பேருக்கு இப்போ தான் தெரியும் உங்களுடைய இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி. புங்குடுதீவு பிரதேசத்திலேயே ஒரு சமூக சேவையை மேற்கொண்டு வந்திருக்கிறேன் என்னன்னா அவர்கிட்ட தான் இப்போ நாங்கள் கேட்க போகிறோம் இந்த பெருக்கு மரத்தை பற்றி அப்படின்னு. வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் என்ன சொல்லுங்க? என்னுடைய பிள்ளை நாயன் சாதீஸ். நான் இந்த பகுதியை சேர்ந்தவங்க. குறிப்பாக எங்களுக்கு இந்த சமூக சேவை என்ற ரீதியிலே பல அமைப்புகளோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க. இந்த பெருக்கு மரத்து இந்த சூழல் சூழலாக தெரியாத காரணம் விளம்பரப்படுத்தல் இல்லை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பதாகைகள் அமைத்து அதுக்கான விளம்பரத்தை ஏற்படுத்தி பாதைகளை சீர் செய்து அதை திருப்பி விடுவார்கள். ஆனால் உண்மையிலே இந்த கிட்டத்தட்ட இந்த நைனாதீவு நாகபூசணியம்மன் வார பெருந்திரளான மக்களுக்கு கூடி தெரியாது. கிட்டத்தட்ட வருடத்திலே மாதத்திலே 90,000 பக்தர்கள் நைனாதீவுக்கு வருவதாக ஒரு புள்ளிவிவர அடிப்படை சொல்கிறது. அப்படி 90,000 பேரில் குறைந்தது 10,000 பேராவது இந்த பெருக்கு மரத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அது விளம்பரப்படுத்தல் காணாதுன்றதான் நாங்கள் நினைக்கிறோம். சரி, இன்றைக்கு புங்குடுதீவில் இருக்கக்கூடிய பெருக்க மரத்தை பற்றி பார்த்துருந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தவையல் அவை இந்த கருத்துக்கள் என்ன மாதிரி இருந்தது, வேறு அதை பற்றி சுற்றி காட்டியிருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இது உங்களுக்கு முழுக்க ஒரு பயனுள்ள விடயமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கோம், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு புங்குடுதீவில் இருக்குது அப்படின்றது. இது எல்லாத்தையுமே நாங்கள் தான் எல்லாருக்குமே சொல்லணும். என்ற இங்கே இருக்குதுன்றதை பற்றியே தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ இது பாதுகாக்கப்பட ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நாங்கள் பாதுகாக்கணும். இப்படி உங்களுக்கு தெரியுமெண்டா இந்த புங்குடுதீவில் இருக்கக்கூடிய இந்த பெருக்க மரம் இல்லை பெருக்க மரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமெண்டா அதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கீழே சொல்லுங்க. என்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க. இப்படி உங்களுக்கு இங்கே இருக்குது அப்படி என்னதையும் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க, தெரியாதாக்களும் சொல்லுங்க மறக்காம. இது போல புங்குடுதீவில் நிறைய விஷயம் இருக்குது, இன்னும் இப்பயும் இருக்குது, இதுக்கு பிறகும் இருக்குது, மகா கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு பிறகும் இருக்குது. அப்படியான விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் புங்குடுதீவில். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்.